ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நான் பார்க்க போகிற கேள்வி என்னென்னா, ஒரு சதவீதத்திலான கேள்வி, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. என்னென்னு பார்ப்போம். விற்பனை விலை இரட்டிப்பாக்கப்பட்டால், அதாவது செல்லிங் ப்ரைஸ், நம்ம ஒரு பொருளை வாங்கி அதை விற்கிற விலையை விட நம்ம அதை டபுள் ஆக்கின அந்த விலையை லாபம் 3 மடங்காக மாறுமா? ரைட். விற்பனை விலை இரட்டிப்பாக்கப்பட்டால் லாபம் 3 மடங்காக மாறும். இவ்வாறு எப்போது நடக்கும்? அதாவது இது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கேட்டிக்கான். ரைட், நான் பார்ப்போம். எப்படின்னா, நாம் ஒரு பொருளை எக்ஸ் ரூபாய்க்கு வாங்கணும் நினைப்போம். அதாவது வாங்கும் விலை, நம்ம வாங்கிய விலை வந்து எக்ஸ்ன்னு எடுப்போம், எக்ஸ் ரூபாய் எடுப்போம். அதை விற்பனை செய்கிற விலை வந்து வைன்னு எடுப்போம். ரைட். நம்ம எக்ஸ் ரூபாய்க்கு வாங்கி ஏதோ ஒரு பொருளை வை ரூபாய்க்கு விற்கும். இப்போ கேள்வி என்னென்னா, இந்த விற்பனை விலை, அதாவது வையை நம்ம டபுள் ஆக்கினா லாபம் 3 மடங்காக மாறுமா? ஃபஸ்ட்டுக்கு நம்ம எக்ஸுக்கு வாங்கி எக்ஸ் ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி வை ரூபாய்க்கு அந்த பொருளை விற்றா எவ்வளோ லாபம் கிடைக்கும்? லாபம் எப்படி காண்ற? விற்பனை விலை மைனஸ் வாங்கிய விலை. அப்போ y மைனஸ் எக்ஸ் தான் நம்மளுக்கு லாபம். அதாவது நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 150 ரூபாய்க்கு விற்றா நம்மளுக்கு லாபம் எப்படி பார்க்குற? 150 ரூபா மைனஸ் 100 ரூபான்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் விற்பனை விலை இங்கே y, வாங்கிய விலை எக்ஸ். அப்போ y மைனஸ் எக்ஸ். ரைட், இது முதலாவது. இப்போ இந்த விற்பனை விலையை ரெட்டிப்பாக்கிறோம், டபுள் ஆக்கிறோம். y டபுள் ஆகுது, 2y மாறுது. ரைட். இப்போ விற்பனை விலை எவ்வளோ? இது ஃபஸ்ட். இதில் ரெண்டாவதுல விற்பனை விலை வந்து y டபுள் ஆன என்ன? 2y. ரைட், 2y. அந்த சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கும் பார்ப்போம். லாபம் எக்ஸ் ரூபாய்க்கு வாங்கினதை 2yக்கு விற்றா எவ்வளோ லாபம்? 2y மைனஸ் எக்ஸ் லாபம். அதாவது விற்பனை விலை மைனஸ் வாங்கிய விலை தான் லாபம். இன்னும் இருக்கிறது, இது வந்து இந்த 2y மைனஸ் எக்ஸுங்கிறது என்னண்டா லாபம் 3 மடங்காக மாறும். அதாவது இதை விட ஃபஸ்ட்டுக்கு நம்மளுக்கு கிடைச்சிக்குமே ஒரு லாபம், இந்த லாபத்தை விட இப்போ கிடைக்கிறது 3 மடங்கா. அதாவது இதை போல் இது 3 மடங்கா. ரைட். அப்போ நம்மளுக்கு ஒரு தொடர்பு எடுக்கலாம். என்னென்னா, இதே 3ஆல் பெருக்கினா இது வரும். அதாவது y மைனஸ் எக்ஸுங்கிற லாபத்தில் 3 மடங்கு. அப்போ 3y மைனஸ் எக்ஸ் வந்து எதுக்கு சமன்ண்டா இந்த 2y மைனஸ் எக்ஸ் இப்போ கிடைக்கிற லாபம். என்னடா, விற்பனை விலை இரட்டிப்பாக்கினா 2yயாக மாற்றினா லாபம் 3 மடங்கு. அப்போ இதில் 3 மடங்கு தான் இது. ரைட். அப்போ 3y மைனஸ் எக்ஸ் வந்து எவ்வளோண்டா 2y மைனஸ் எக்ஸ். இப்போ நம்ம இதை ப்ராக்கெட்டை நீக்கும். எப்படி நீக்கலாம்? 3 உள்ளுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னைக்கு y மைனஸ் எக்ஸ். அப்போ இந்த 3 இந்த வையோட பெருக்கணும், 3y. இங்கே என்ன? மைனஸ் இந்த 3 இந்த எக்ஸோட பெருக்கணும். அப்போ என்ன? 3x சமன் 2y மைனஸ் எக்ஸ். 2y மைனஸ் எக்ஸ். ரைட். இப்போ பாருங்க, எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுப்போம், y எல்லாம் ஒரு பக்கம் எடுப்போம். அதாவது இங்கே 3y இருக்கு, இங்கே 2y. இந்த 2yயை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். 3y, இந்த 2y பாருங்க ப்ளஸ் சைன், அதாவது இது ப்ளஸ் குறியீடு இல்லை, இங்கே மைனஸ் இல்லை, ப்ளஸ் 2y. அப்போ இந்த 2y இந்த சமனுக்கு இங்கே இந்த பக்கம் வந்தால் என்ன நடக்கும்? மைனஸாக மாறும். அப்போ இந்த 2y இங்கே வந்தால் என்ன நடக்கும்? மைனஸாக மாறும். இந்த இது பாருங்கள், எக்ஸு மைனஸ் 3x. அப்போ மைனஸ் வந்து சமனுக்கு இந்த பக்கம் வந்தால் என்ன நடக்கும்? ப்ளஸ்ஸாக மாறும். சமன் இது என்ன? இந்த பக்கம் வந்தால் என்ன நடக்கும்? ப்ளஸ்ஸாக மாறும். 3x மைனஸ் எக்ஸ். அப்போ 3y மைனஸ் 2y வந்து எவ்வளோ? y சமன் 3x மைனஸ் எக்ஸ் வந்து எவ்வளோ? 2x. ரைட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு வைக்கும் எக்ஸுக்குமான தொடர்பை கண்டுபிடிச்சிடும். என்ன தொடர்போ? y சமன்
2xக்கு சமன். ரைட். அப்போ என்ன கருத்துண்டா, எக்ஸுங்கிற என்ன வாங்கிய விலை, வையங்கிற என்ன விற்பனை விலை. நாம் ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட ரூபாய்க்கு வாங்கி அந்த வாங்கிய விலையோட டபுள் மடங்கு நாம் விலைக்கு விற்றோம்டா நம்மளுக்கு இது நடக்கும். அதாவது டபுள் விலைக்கு நம்ம இப்போ நம்ம ஒரு 100 ரூபா ஒரு பொருளை வாங்குகிறோம், அதை 200 ரூபாய்க்கு விற்றோம்டா 200 ரூபாய்க்கு விற்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் யோசிங்களேன். 100 ரூபாய்க்கு நம்ம ஏதோ ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு ஒரு புக் நம்ம புக் ஷாப் நடத்துகிறோம்டா 100 ரூபாய்க்கு ஒரு புக்கை வாங்கி கடைக்காரர் அதை நம்மளுக்கு 200 ரூபாய்க்கு விற்க. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ அந்த 200 ரூபாவை நம்ம திருப்பி டபுள் ஆக்குறோம், திருப்பி டபுள் 400 ரூபா ஆக்குறோம். 400 ரூபா ஆக்கினா நம்மளுக்கு லாபம் எவ்வளவு? 400 ரூபா மைனஸ் நம்ம வாங்கிய விலை எவ்வளோ? 100 ரூபா. அப்போ 300 ரூபா. அப்போ ஃபஸ்ட்டுக்கு லாபம் எவ்வளவு பாருங்க. ஸோ உதாரணத்துக்கு செஞ்சு காட்டுறேன். எப்படின்னா 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறார், 200 ரூபாய்க்கு விற்கார். ரைட். இது முதலாவது சந்தர்ப்பத்தில். இப்போ அந்த 200 ரூபாவை என்ன செய்யற? டபுள் ஆக்குறார். 200 டபுள் என்ன? 400. 400 ரூபாய்க்கு விற்கார். அது என்ன? 100 ரூபாயோட பொருளை இப்போ 400 ரூபாய்க்கு விற்கார். இப்போ பாருங்கள் எவ்வளோ லாபம்? 200. இங்கே எவ்வளோ லாபம்? 100 ரூபா லாபம். ஏன்னா 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 200 ரூபாய்க்கு விற்கக்கூட எவ்வளோ லாபம்? 100 ரூபா லாபம். இங்கே எவ்வளோ லாபம் பாருங்க? 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 400 ரூபாய்க்கு விற்கார். அப்போ 300 ரூபா லாபம். பார்த்தீங்களா? 100 ரூபா இப்போ 300 ரூபா மாறிட்டு. அப்போ எத்தனை மடங்கு அது? 3 மடங்காக மாறி இருக்கு. ரைட். இப்போ இதில் என்ன 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 சொல்ல வரணும்னா, நம்ம ஒரு பொருளை வாங்கி அதில் டபுள் விலைக்கு விற்றோம்டா, அதாவது நம்ம வாங்கின பொருளை 2 மடங்கு அந்த விலைக்கு விற்றோம்டா, இதை நாம் அப்ளை பண்ணோம்டா இது நடக்கும். அதாவது லாபம் 3 மடங்காக சான்ஸ் இருக்கு. ரைட். இந்த கேள்வி உங்களுக்கு வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். வழங்காட்டி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது வழங்கலை, இந்த கேள்வியில் ஏதாவது வழங்கலைண்டா பார்த்தா இருக்கும். தேங்க்ஸ்.